ஆஹா, எனக்கே முடியல. இப்போ யாரையா பெல் அடிக்கிறது? அக்கா, ஏன்க்கா முகத்தை இப்படி சோர்ந்த மாதிரி வச்சிருக்க? என்னாச்சுக்கா? அதுவா, அது ஒன்றுடி. இன்னைக்கு சுகபேதி போட்டேனா, அதான் உடம்பு முடியல, டயர்டாக இருக்குடி. என்னது சுகபேதி போட்டியா? உன் வயசு இதெல்லாம் நீ போடலாமாக்கா? அது ஒன்றடி, சுகபேதி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம உடம்பு நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். இப்போ காலிலேருந்து 10 வாட்டி போயிடுச்சுடி, முடியலடி. ஆமாம், அப்படி என்னக்கா குடிச்சு நீ? முந்தின நாள் நைட்டே 2 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும்டி. 20-25 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் இறக்கி வச்சுட்டு காலையில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்லா சுட வச்சு 1 டம்ளர் குடிக்கணும் காலைல. வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போக குடிக்கணும். சுட வச்சு குடிச்சோன்னா நல்லா பேதி ஆயிரும்டி. வயிற்றில் உள்ள அசடு எல்லாமே வெளியே வந்துடும். நான் காலைல விளக்கெண்ணெய் தான்க்கா போடுவேன். அதுவே நல்லா வயிறு நல்லா க்ளீனாக இருக்கா. அப்படியாடி, நான் சொல்கிற முறை ட்ரை பண்ணடி. வயிறு நல்லா க்ளீனாகவும் வயிறில் இருக்க சாப்பாடு நல்லா ஒட்டும். அதில் சத்து நமக்கு நல்லா கிடைக்கும்டி. அப்படியாக்கா, சரிக்கா, நீ ரெஸ்ட் எடுக்கா. நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் அப்புறம் வரேன்க்கா. ஏன்க்கா மாமா எங்கக்கா காணா? அவரா, அந்த ஆள் வெளியே போயிருக்காரு. வந்தோடனே ரத்தனம் காப்பி வேணும் பாரு. அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன்டி. அதனால காப்பியை போட்டு கொடுத்துட்டு நம்ம போய் தூங்க வேண்டியதாண்டி. ஏன்க்கா மருமக்கார் என்ன பண்ணுறா? அவள் ஒரு காப்பி போட்டு கூட கொடுக்க மாட்டாளா? ஏன் ஆளை காணா? அவளா, காலையில் நான் சுகபேதி போட்டேன்னு நினச்சோன்னே அவங்க அம்மா வீட்டு கிளம்பிட்டாடி. பக்கத்தில் தானே இருக்க அம்மா வீடு. போயிட்டாடி அவள். மாமியார் கவனிக்காமல் அப்படி எனக்கா அவளுக்கு திமுரு? நீ கொடுக்குற இடம் தான்க்கா எல்லாமே. சரி விடுடி, அவளை சொல்லி குத்தமில்ல. அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அவளையும் கவனிக்கணும்ல. அதுவும் சரியான வாளுங்க. அவளை என்ன பண்ணுவா? சரிக்கா, நீ மாமாவுக்கு காப்பியை போட்டு கொடுத்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடுக்கா. நானும் கிளம்புறேன், சாயந்தரம் வரேக்கா. சரிக்கா, விடுக்கா, எதுவும் கவலைப்பட்டு இருக்காத. நீ ரெஸ்ட் எடுக்கா. எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் நான் தான் இருக்கேன், நீ கூப்பிடுக்கா. மாமா வந்துட்டாரு, காப்பி வைக்கிற முடியலன்னு என்னை கூப்பிடுக்கா. நான் ஓடி வந்துடுறேன். சரிடி, நீ போடி. உங்கள் வீட்டில் நிறையா வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, நானும் வரேன். உடம்ப பார்த்துக்கோக்கா. அடைச்ச நம்ம நிலமை இவளுக்கு கூட புரியுது. என் வீட்டு மருமகளுக்கு புரியவே இல்லை. அவள் பாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டு கிளம்பி போயிட்டா. என்னத்தான் சொல்கிறது? ஏன் ரத்னா, ஏன்டி ஆள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா? என்னாச்சுடி உடம்புக்கு? அது ஒன்றும் இல்லையா, காலையிலேருந்து 10 வாட்டி லூஸ் மோஷனாக போயிட்டுருக்கு. அதான் முடியலன்னு இப்படி உட்காந்துருக்கேன். என்ன வேணும் உனக்கு? என்னது லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கா? வாடி டாக்டர் போய் பார்ப்போம். ஏதாவது மருந்து மாத்திரை தான் வாங்கி சாப்பிடுவோண்டி. அது ஒன்றும் இல்லையா, இப்போ சரியாக போச்சு, நின்றுச்சு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். உனக்கு எது வேணுமா? எனக்கு ஒரு டம்ளர் டீ வச்சு ஒரு மார்க்கெட் போயிட்டு வந்தனால உடம்பு எல்லாம் ரொம்ப வலிக்குது. போய் ரெடி பண்ணிட்டு வரியா? இரியா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நல்லா குடிச்சிட்டு தெம்பாரு. நம்ம என்ன பண்ணோம்? இவ தான் எதுவும் வேணுமான்னு கேட்டா, நீ டீ போட்டு கொடுத்துருன்னு சொன்னா, அப்பா என்ன கோச்சிட்டு போறா. எப்பா இவ போட்டு டீ காரசாரமாக இருக்கும் போல இருக்கே. சரி, அப்படியே காரசாரமாக ஒன்று சொல்லி பார்ப்போம். லட்சுமி, டீயில் கொஞ்சம் ஏலக்காய் இஞ்சி போட்டு தட்டி எடுத்துருவாடி. ஆளும் மண்டையும் பாரு. டீ போட்டு எடுத்துகிட்டு வரதே பெருசு. இந்த முடியாத நேரத்தில் இஞ்சியும் ஏலக்காயும் போட்டு தட்டி எடுத்துட்டு வரணுமா? ஓ மண்டையை தட்டி முடியும், பார்த்துக்கோ. மக்களே, நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு டீ கேட்டதுக்கு மண்டையே உடைக்கிறாளாம், பார்த்துக்கோங்க.